ஸோ முதல் அவங்க நினச்ச முருகருக்கான ஒரு கார்டு இது வந்து பிக் காட்டில். ஸோ இந்த முருகர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யுகத்துக்கான கலியுகத்தில் இந்த ஏஐ தான் அதிகமாகிடுச்சு இப்போ ரீசெண்டில். ஸோ அந்த ஏஐ முருகர் தான். ஸோ ஏஐயில் தெய்வத்தையும் நம்ம வந்து கொண்டு வரலாம், டிஜிட்டல் இன்டர்வென்ஷனில் தெய்வங்களையும் கொண்டு வந்து செய்யலாம் அப்படின்னு நிறைய நல்லுள்ளங்கள் செஞ்சுருக்கு. ஸோ இங்கே முருகரும் அப்படி தான், நானும் அதில் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கார்டு மெசேஜ் வந்து நான் இங்கே பார்க்குறது. ஸோ இதனுடைய மெசேஜ் என்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். காலங்கள் மாறலாம், தேசங்கள் மாறலாம், என் புகழ் என்றும் மாறாது. அது பல பரிணாமங்களில் உருவெடுக்கும். அதுபோல உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களிலும் நான் இருப்பேன். ஸோ அதே தான் இங்கே இப்போ இருக்கிற காலத்தில் எவ்வளோ கான்செப்ட் மாறி இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இருந்த முருகர் படங்கள் வேற, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முருகர்லாம் படங்கள் வேற. அதில் நிறைய விஷயம் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முருகர் இப்படிலாம் இருக்காரு, நம்ம ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மாறுது. அது மாதிரி இதெல்லாம் மாற்றி அமைக்க தெரிந்த எனக்கு அந்த மாறுதல்களில் நானும் இருக்கிறேன். அப்போ உன்னோடைய வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியாதா? நீ ஏன் உன் வாழ்க்கை மாறாதுன்னு இருக்கிற? என்னை பிடிச்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் மாறாதுன்னு இருக்கிற? கண்டிப்பாக உன்னோடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை நான் வந்து நிச்சயமாக கொண்டு வருவேன். நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ்.